Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அவல் லட்டு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஷன்ல போகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவல் லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அவல் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை அவல் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை வச்சு செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 3 தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. சிகப்பு அவல் கழுவும் போது வந்து அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதனால் ஒரு 3 தண்ணி விட்டு கழுவுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துடலாம். நான் வந்து அவலை வந்து 3 தண்ணி விட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அடுத்தால இதில் வந்து மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 10 நிமிஷம் போதும், அதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இனி இது வந்து நல்லா ஊறட்டும். நம்ம இதை வந்து தனியாக வச்சிடலாம். அடுத்தால ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்லா சூடாகி உருகி நல்லா சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பும் முந்திரி பழமும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். நிலக்கடலை வந்து அதுவும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதும் இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தால அதே நெய்யில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அவலை வந்து நல்லா பிழிஞ்சு நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெய் எக்ஸ்ட்ரா தேவையில்லை, அந்த நெய்யே போதுமாக இருக்கும். இதை வந்து ஃப்ரை பண்ணதும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்தால நான் அதே கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். 1 கப் அவல் எடுத்தேன்ல, அதுக்கு வந்து 1/2 கப் சுகர் சரியாக இருக்கும். இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கேன். 1/2 கப்புக்கு மேலே சேர்த்தாக்கி அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் தெவிட்டும். அதனால 1/2 கப் சரியாக இருக்கும். இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து கரைஞ்சி லைட்டாக கொதிச்சாலே ஒரு நிமிஷம் கொதிச்சாலே போதும், சரியாக இருக்கும். அடுத்தால இதில் வந்து நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், ஆரஞ்சு ஃபுட் கலர். உங்களுக்கு தேவையானது சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். அது வந்து அந்த ஒரு அட்ராக்டிவ், அந்த கலர் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து அவல் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அவலை வந்து உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து லைட்டாக அப்படி சுருண்டு வரணும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு ஒரு லட்டு பிடிக்கிற மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வத்தி இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு, அதாவது அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் வருதில்ல, இந்த அளவு போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து முந்திரி பருப்பு முந்திரி பழம் சேர்த்து நல்லா கலந்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து லட்டு சைஸ்க்கு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம், லைட்டாக பிடிச்சாலே போதும். அது நல்லா ஆறுனதும் சரியாயிரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.